வணக்கம். வாழ்க வளமுடன். சாயக்குப்பச்சி சென்டர்லேருந்து பத்மா அரசு. இன்றைக்கி முக்கியமான பதிவு. இந்த பதிவு வந்துட்டு இப்போ ஆடி வைக்கிறது இல்லையா, ஆடி 1 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடி 1. ஸோ அந்த டயத்தில் வந்து நம்மளுடைய நாடியை எப்படி மாற்றி நம்ம அடுத்த 6 மாதத்துக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு சின்ன சூட்சமான சித்தர்களுடைய ஒரு பயிற்சி தான் இது. இது ஒரு பெரிய கடல். இதில் ஒரு சின்ன நீங்கள் சிம்பிளாக வந்துட்டு நிறைய குழப்பிக்காமல் பண்ணுற மாதிரி நான் சொல்கிறேன். என்னோடய குரு எனக்கு சொல்லி கொடுத்தது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கெல்லாம் நாங்கள் நிறைய கிளாஸ் எடுத்து கிளாஸ் போய் பயிற்சியெலாம் எடுத்துருக்கோம். இதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி தரேன். ஒன்றும் இல்லை, நாடியை மாற்றுறது எப்படின்றது தான். ஸோ ஆடி 1 வந்துட்டு வெள்ளிக்கிழமை வெள்ளி 17ஆம் தேதி வருது. அன்றைக்கி வந்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம கொஞ்சம் காலையில் அலாரம் வச்சு 5 மணிக்கு எழுந்துட்டு அந்தந்த இடத்துல இருக்கிறவங்களுடைய அந்தந்த ஊருக்கான சூரிய உதயம் வந்துட்டு டைம் மாறும். அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி 10 நிமிஷம் 5 நிமிஷம் மாறும். ஸோ அந்த டைம் நம்மளது 6 மணின்னு வச்சுக்கோங்க. 6 மணினா நீங்கள் ஒரு 5-5:30 மணிக்கு எழுந்துட்டு குளிச்சுட்டு நீங்கள் அதுக்குண்டான ரெடி ஆகிட்டிங்கன்னா, ரெடி ஆகிட்டு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த நாடின்றது வந்து தின நாடி, வார நாடி, மாத நாடின்னு மாற்றிட்டே இருக்கும். அந்த சரக்கலைன்றதே ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது. ஸோ இது சிம்பிளாக இப்போ நீங்கள் வந்துட்டு சண்டேன்னு எடுத்துக்கிட்டிங்களா, சண்டே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சூரியகலை சந்திரகலைன்னா சூரியகலை சந்திரகலைன்னு 2 பிரிப்போம் நாடியை. சூரியன்ன்றது வந்துட்டு உங்களுடைய வலதுன்னா ரைட், அது மைண்டில் ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டா போதும். சூரியன் ரைட், சந்திரன் லெஃப்ட்டு. இப்போ சண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியகலை ஓடணும், மண்டே பார்த்தீங்கன்னா சந்திரகலை வந்து லெஃப்ட்டு. இந்த மாதிரி தான் மாறும். தேர்ஸ்டே மட்டும் அந்த வளர்பிறை தேய்பிறைக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். ஸோ இது நம்ம ரொம்ப சிம்பிளாக எதுனா இப்போ வெள்ளிக்கிழமை வரும்போதுட்டு நமக்கு சந்திர நாடி தான் ஓடணும் லெஃப்ட் சைடு. ஆனால் அதை நம்ம மாற்றணும். எப்படி மாற்றணும்? ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக மாற்றிடலாம் அதை. இப்போ சில வந்துட்டு உள்ளுக்குள்ளே நம்ம சில ஃபுட்டு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சுக்கு கஷாயம் குடிக்கிறோம், சுக்கு மிளகு அதெல்லாம் இடித்து போட்டு குடிக்கிறோன்னும் போது ஒரு உஷ்ணம் உடம்புல வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நாடி மாறணும். ஸோ மாறல அந்த அளவுக்கு தான் நம்ம வச்சுருக்கோம். நம்ம நாடியை பற்றின ஒரு நாலேஜே இல்லை, நம்ம ஏதோ ஒரு இதுலேயே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. எதை பற்றின ஒரு நாலேஜே இல்லாமல் போயிட்டுருக்கும்போது இதை ஈஸியாக நம்ம மாற்றலாம். எப்படி மாற்றலான்னா, காலையில் அந்த மாதிரி ஒரு சுக்காபி மாதிரி ஏதாவது ஒன்று குடிச்சிட்டிங்கன்னா மாறுதான்னு பார்க்கணும். அன்றைக்கி லெஃப்ட்டில் தான் இருக்குன்னா லெஃப்ட் நாசில் வந்துட்டு நீங்கள் காட்டன் ஏதாவது வச்சு உள்ளே அழுத்திட்டு நல்லா அழுத்திக்கணும். அதை லெஃப்ட்டில் அழுத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரைட்டில் வரும். ஸோ அது அப்படியே மாறிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு தடவை பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு அடுத்த 2 ஹவர்ஸுக்கு இப்போ 6 o'clock நீங்கள் உட்காடுறீங்க இந்த நாடி மாத்திரதுலன்னா 2 ஹவர்ஸுக்கு அதில் இருக்கான்ற மைண்ட் செட்லேயே நீங்கள் வந்துட்டு உங்கள் மைண்டில் வந்துட்டு அப்பப்போ பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை, நல்லா ப்ரீத் இன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா ப்ரீத்தை எடுத்துகிட்டு அப்படியே விடும்போது இப்படி கை வச்சுட்டு பண்ணுறீங்க, இல்லை இப்படி இந்த விரலை வச்சு பண்ணுறீங்கன்னா எந்த நாசிலில் வருதுன்றது உங்களுக்கு தெரியும். சூடாக காற்று எதில் வந்து வருது அப்படின்ற மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு லெஃப்ட்டில் வர வேண்டியது ரைட்டில் வருது, ரைட்டில் வர்றது லெஃப்ட்லன்னா நீங்கள் மாற்றிடலாம். அது எப்படி மாற்றினா, இப்போ ரைட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணோம்னா லெஃப்ட்டை அடைச்சிக்கணும். லெஃப்ட் மூக்கு நல்லா அடைச்சிட்டு இழுத்தோன்னா இந்த மூக்கு வழியாக தான் உங்களுக்கு வந்துட்டு மூச்சு காற்று போயிட்டு வந்துட்டுருக்கும். இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் காட்டன் வச்சு அடைச்சிட்டு கூட பண்ணலாம். இதில் என்ன பியூட்டின்னா, அந்த ஒரு 24 நிமிஷம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மெடிடேஷன் மாதிரி உட்காந்தே ஆகணும். ஏதாவது ஒரு மியூசிக் போட்டுட்டு ஓம் சாண்டிங் போட்டுட்டு உட்காந்துட்டிங்கன்னா நீங்கள் மெயினாக வந்துட்டு இந்த முத்ரா பண்ணும்போது இதில் உட்காந்து இதுக்கு ரெடியாகும்போது நீங்கள் வந்து குபேர முத்ரா பாருங்கள், ரொம்ப ஈஸியான முத்ரா இருக்கிறதுலே ரொம்ப கைவலியே இல்லாத பண்ணுற விரலுங்களுக்கு வலியே ஈஸியாக இந்த குபேர முத்ராவில் உட்காந்துட்டு நீங்கள் உங்களோட சங்கல்பங்கள் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, எனக்கு உடம்புல எங்கேயும் வலி இருக்கக்கூடாது, எனக்கு வேலையில் வந்து கஷ்டம் இருக்கும், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் தயவுசெய்து யூஸ் பண்ணவே கூடாது. நெகட்டிவ் வேர்ட்ஸ் எதுவுமே போடக்கூடாது. நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன், அதுக்கு இது என்னெல்லாம் இது சொல்லணுமோ, உங்களுக்கு என்ன தேவையோ, நான் வந்துட்டு என்னோடய ஆஃபீஸில் வந்துட்டு அடுத்த ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது, எல்லாமே பாசிட்டிவ் தாட்டாகவே போடுங்க. அடுத்த 6 மாதத்தில் உங்களோட முன்னேற்றங்கள், நான் புது கம்பெனி ஆரம்பிக்கிறேன், அந்த கம்பெனி நல்லா வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் தாட்டாக நீங்கள் என்னெல்லாம் உங்களோட சங்கல்பங்க அந்த 24 மினிட்ஸில் போட்டுட்டு பாசிட்டிவாகவே இருக்கணும். எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இது பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எழுந்து உங்கள் வேலைங்க பார்க்கலாம், சாப்பிட்றது, நீங்கள் வேலைக்கு போகிறது எல்லாமே பார்த்துக்கலாம். பட் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. இந்த நாசிலில் தான் வந்துட்டு அந்த சூரியகலையில் தான் நாடி ஓடிட்டு இருக்கான்றதை பார்த்துட்டே இருங்க. இது வந்து அடுத்த 6 மாதத்துக்கு இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே மழைக்காலம், குளிர், காற்று அந்த மாதிரி வரும்போது நம்ம பாடியில் வந்து இந்த உஷ்ணம் இது வந்து சூரியன் மாறும்போது இந்த ஆடி 1 தை 1 ரொம்ப முக்கியமானது. இப்போ ஆடி 1லேருந்து இந்த அடுத்த 6 மாதத்துக்கு உண்டான இந்த 2 மணி நேரம் நம்மள வந்து அந்த மூச்சு காற்றை வந்து ரைட்டில் நிறுத்திட்டோம்னாலே நமக்கு நிறைய விஷயங்கள் உடம்புல நடக்கும், நம்மளுடைய அடுத்த லெவல்லையும் தெரியும் அது. ஸோ இது எல்லாமே வந்து சூட்சமான முறையில் சித்தர்கள் வந்து நமக்கு சொல்லிட்டு போனது. இது எல்லோரும் சொல்லித்தராங்களா, இது யாருக்கு தேவையோ அவங்க கண்டிப்பாக அவங்க கண்ணில் பட்டுச்சுன்னு இதை பண்ணுவீங்க. மற்றவங்க இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ
கொஞ்சமாக நமக்கு தெரியாது இல்லையா, தெரியாதனால அப்படிலாம் இப்படி பண்ணால் எப்படி அடுத்த 6 மாதம் கண்டிப்பாக நடக்குங்க. இது எல்லாமே நாங்கள் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த 6 மாதம் உங்கள் உடல்நிலையிலும் மாற்றம், அதாவது எப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துட்டு சின்னதாக எனி வைரஸ் எது வந்தாலுமே, கோல்டு எது வந்தாலும் நீங்கள் வந்து அந்த நாடி மாற்றி எல்லாத்தையுமே சரி பண்ணலாம். அப்போ இதுதான் இனிஷியேஷன் வந்து இந்த ஆடி 1ல் வந்துட்டு அந்த 2 hours நீங்கள் எப்படி நிறுத்துறீங்க அப்படின்றத பொறுத்து தான். அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு மைண்ட் செட் உங்களுக்கு எப்படி காம் டவுன் ஆகுது. அந்த 1 day ஃபுல்லாகவும் நீங்கள் வந்து சில பேர் அந்த இதுலேயே இருக்கலாம். இப்போ நாங்கள் எல்லாமே வந்து அப்போ என்ன வேலையில் இருந்தாலும் நடுவுனாலே செக் பண்ணிப்போம். ரைட் நாசிலில் தான் வந்துட்டு மூச்சு காற்று போயிட்டுருக்கா, இந்த சரக்கலை தான் ஓடுதான்றதை பார்த்துப்போம். அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஹோல் டே இருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. பட் அந்த 2 hours வந்துட்டு எல்லாருமே முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறேங்க, நான் ஒவ்வொரு தடவையும் போட்டுட்ருக்கேன். தை 1க்கும் ஆடி 1க்கும் போட்டுட்ருக்கேன். ஸோ இது வந்து எனக்குமே கோல்டு தான், இப்போ 2 நாளாக ஊரில் இல்லை. ஆனாலும் இது வந்து அட்லீஸ்ட் வந்து பார்க்குறவங்கள ஒரு 10 பேர் பண்ணால் கூட ரொம்ப எனக்கு சந்தோஷம்தான். ஸோ இதை பண்ணுங்கள். இதெல்லாம் நாங்கள் முறையாக கற்றுட்டு பண்ணுறோம். உங்களுக்கு இது போய் கிளாஸ் அதெல்லாம் இது ரொம்ப குழப்பமாக இருக்கும். இது சரகலைன்றது ஒரு பெரிய கடல் மாதிரி. அதுலேருந்து ஒரு சின்ன அளவு வந்துட்டு அதை எப்படி சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இது எதாவது புரியல அப்படின்னா கூட நீங்கள் கால் பண்ணலாம். என்னோடய நம்பர் இருக்கும் கீழே ஸ்க்ரீனில், நம்பர் தெரியும், அது கால் பண்ணுங்கள். ஸோ இதை கற்றுக்கணுன்னு விரும்புகிறவங்க கூட நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு உண்டான என்னோடய குருஜி நம்பர் நான் அனுப்புவேன், பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாருமே பண்ணக்கூடியது. நமக்கு இதை பற்றின நாலேஜ் சொல்லித்தரத்துக்கு ஆளுங்க இப்போ கிடையாது. ஸோ நான் கோயம்புத்தூரில் போயிட்டு என்னுடைய குரு காந்தி சார்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பண்ணுங்கள். இந்த நாடின்றது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் மூச்சு எப்படி வாங்கும் பாருங்கள். மூச்சு காற்று அப்படியே அந்த ஒரு இதுவே இல்லாமல் இப்போ ரிதமிக்காக போகிற ஒரு மூச்சு காற்று அந்த கோவத்தில் வந்து 2 சைடுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா உஷ்ண காற்று அப்படியே வரும், அப்படியே மாறிடும். லெஃப்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு குளிர்காற்றுன்னு நம்ம சொல்லுவோம். சந்திரன் நாடியே வந்துட்டு சூரியன் நாடியும், சூரியன் நாடி சந்திரன். அது ஒரு அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த கோவன்றது கண்ணெல்லாம் ரெட்டாகி அப்படி ஒரு அவங்களோட நிலை குலைஞ்சு நிற்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நாடி எல்லாமே மாறும். ஸோ நம்ம இது அழகாக இது தெரிஞ்சுட்டு எந்தெந்த நாளில் எந்தெந்த நாடின்றதை கண்டுபிடிச்சிட்டு அதெல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லது. ஸோ அது தெரியலன்ற பட்சத்தில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை எந்த விஷயங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக அந்த 2 hours பண்ணுங்கள். மைண்டை காமாக வைங்க, நிறைய பாசிட்டிவ் தாட் போடுங்க. நீங்கள் இந்த சுக்கு காப்பி குடிக்கும்போதே கொஞ்சம் உங்களுக்கு உடல் உஷ்ணமாகும். அடுத்து இந்த சங்கல்ப முத்திராவில் உட்காந்துட்டு இந்த இதில் உட்காந்துக்கோங்க. அடுத்து நீங்கள் வந்து இந்த குபேர முத்திரை வச்சுட்டு நீங்கள் சங்கல்பம் பண்ணிவிட்டு இதை பண்ணுங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு இந்த வீடியோ அனுப்புங்க. ரொம்ப சிம்பிள் தான், இது ஒன்றும் இல்லை. ஐயோ மாறி பண்ணிவிட்டு எப்படி ஆகிடுமோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப சிம்பிளாக பண்ணிவிட்டு இதுக்குண்டான பயன்கள் வந்து சித்தர்களோட அருளாலே இதை கண்ணில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இதை பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.